சர்வ் பண்ணிக்கலாம். நான் தோசையோடு தான் சர்வ் பண்ணுறேன் இன்னைக்கு. நல்லா சுட சுட கைமா வித் க்ரீன் பீஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இப்போ கைமா செஞ்சுக்கலாம். கைமா வந்து நல்லா ஒரு சப்பாத்தி, தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி செமி கிரேவியாக செஞ்சுக்கலாம். 1/2 kg கைமா நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஆயில் ஊற்றிட்டு குக்கரில் 2 பச்சை மிளகா அப்புறம் 1 ஆனியன் கட் பண்ணி போட்டு இப்போ கைமா போட்டிருக்கேன். கைமா போட்டு தான் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுங்க. காரத்துக்கு தேவையாக்குற அளவு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் போடுறேன். நம்ம செய்ய போகிறது செமி கிரேவி, அதனால தனியா தூளும் போடுறேன். தனியா தூள் நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுருங்க. அப்போ தான் கிரேவி நல்லா கிடைக்கும். நம்ம தேங்காய் போட போகிறதுல இந்த ஆனியன், டொமேட்டோ, இந்த மசாலாலே இது கிரேவி மாதிரி வரும். கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நம்ம மீட்டு தேவையாக்குற அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பட்டாணி நான் வந்து ஓவர் நைட் ஊற வச்சு குக்கரில் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கைமால நல்லா இருக்கும் நம்மளுக்கு. இது சப்பாத்தி, ரோட்டிக்கெல்லாம் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஆல்ரெடி பாயில்டு இது. ஓவர் நைட் சோக் பண்ணி குக்கரில் ஆல்ரெடி 2 to 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இது 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா ஒரு பெரிய கரண்டியில் 3 கரண்டி அளவு போட்டிருக்கோம். எல்லாம் சேர்ந்து குக்கரில் நம்மளுக்கு நல்லா பாயில் ஆகட்டும். சிக்கன் க்யூப்ஸு ஒரு 1/2 போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் போட்டுங்க. பாருங்க, நான் இதில் 1/2 போடுறேன். இதில் போட்டு தான் அப்படியே கரைஞ்சிடும். இப்போ மசாலா, ஆனியன், டொமேட்டோவோடு நல்லா இந்த க்ரீன் பீஸு, கைமா இதெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இது வேகிறதுக்காக 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுறேன். இந்த அளவு தண்ணி போதும். ஆல்ரெடி நம்மளுக்கு க்ரீன் பீஸ் பாயில் ஆகிட்டு குக்கரில். மீட் பாயில் ஆகிறதுக்கு தான் நான் போட்டிருக்கேன். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் விடலாம். நம்மளுக்கு கைமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் 4 to 5 விசில் விட்டேன். இன்னைக்கு நான் தோசையோடு தான் சர்வ் பண்ண போகிறேன். இது சப்பாத்தி, ரோட்டி, நான்கெல்லாம் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கைமா நீங்கள் க்ரீன் பீஸோடு சேர்த்து ஒரு செமி கிரேவியாக பாருங்க, செமி கிரேவியாக செய்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். சமைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்க கூட இதெல்லாம் செய்து சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, டெலிஷியஸான ரெசிபி பண்ணிக்கலாம். நான் தோசையோடு தான் சர்வ் பண்ணுறேன் இன்னைக்கு. நல்லா சூப்பராக 2 தோசை. கைமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடரெல்லாம் போட்டிருக்கோம், கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டிருக்கோம். மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா சுட சுட கைமா வித் க்ரீன் பீஸ் தோசையோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நான் செய்தேன். இது செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இன்னும் ரெசிபீஸ் வேணும்னா எனக்கு சொன்னீங்கன்னா நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதே மாதிரி செய்து அப்லோட் பண்ணுறேன். செய்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you all in next video.